நைட்டு இப்படி இல்லையே. பேயெல்லாம் நம்ம கண் முன்ன வந்துச்சு. ஆ, ஆமா. அப்புறம் என்ன நடந்துச்சு? கீழே படுத்து நல்லா தூங்கியிருக்கோம். ஐயோ, இனி இந்த வீட்ல தனியா இருக்கவே கூடாது. ஆனா நம்ம வீட்ல பேயெல்லாம் இருக்காதே. இத்தனை வருஷமா இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல. ஒருவேளை நேத்து நடந்ததெல்லாம் நம்ம மன பிரம்மையா இருக்குமோ? வீட்ல நாம மட்டும் தனியா இருக்கோங்கிற நினைப்புல அப்படியெல்லாம் தோணி இருக்குமா? இல்ல இல்ல, பேய் என்ன வா வான்னு கூப்பிடலாம் செஞ்சிச்சு. கட்டுன நாள்ல இருந்து இந்த மனுஷன் கூட ஒரு நாள் கூட ஆசபாசமா வான்னு கூப்பிட்டதில்ல. ஆனா வர பேய் ஃபுல்லா என்ன கூப்பிடுது. நாம அப்பனா பேய்க்கு பிடிச்ச பீஸோ? ஈச்சி, இனி இத பத்தி யோசிக்கவே கூடாது. முத வேலையா வள்ளி எங்க இருக்கான்னு கூப்பிடணும். கோபத்துல போடின்னு சொன்னா போயிருவாளா மாடு? முத போய் குளிச்சுட்டு வள்ளிய தான் போய் பார்க்கணும். சே, ஒரே நாள் நைட்ல என்னென்னலாம் நடந்து போச்சு. நம்ம உடம்புல உள்ள உறுப்பெல்லாம் ஹார்ட், கிட்னி அதுவே இடம் மாறி இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம கலக்கு. ஓகே ஓகே, யோசிக்க வேணாம். டக்குன்னு எழுந்து குளிச்சுட்டு முத வீட்டை விட்டு கிளம்புவோம். பசிக்க வேற செய்யுது. இந்த வள்ளி நாயை நான் எப்ப போய் கூப்பிட்டு வந்து இவ எப்ப சமைக்க? கடையில தான் சாப்பிடணுமா? ஐயோ பிடிக்காதே. எனக்கு ஃபுல்லா பட்னி தான். கதவை தட்டுற சத்தம் நேத்து இது மாதிரி தானே கேட்டுச்சு. யாரா இருக்கும்? இவ்வளவு வேகமா யார் கதவை தட்டுறா? நைட்டு தானே பேய் வரும், காலையிலயும் வருமா? ஒருவேளை நம்ம தனியா தான் இருக்கோன்னு பேய் தெரிஞ்சுக்கிட்டு நைட்டு வந்தது இல்லாம இன்னைக்கு பகல்லையும் வருதோ? ஐயோ, தட்டுறாங்களே தட்டுறாங்களே, கதவை தட்டுறாங்களே. காலிங் பெல் பெருசா மாட்டி வச்சிருக்கேன். அந்த ஸ்விட்சை ஆன் பண்ண வேண்டியதானே. இப்ப பாரு, கதவை நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டு. இல்ல இல்ல, கதவை திறக்காம விட மாட்டாங்க. யாருன்னு போய் பாப்போம். யார் இப்படி தட்டுறது? வாரேன் வாரேன். இவ்வளவு அவசரமா கதவை தட்டுது. ஏக்கு என்ன நம்ம மேல அவ்வளோ ஆசையா? உடனே பார்க்கணும்னு ஆசைப்படுதோ? அட இரு நாயே, சி பேயே, வாரேன். என்ன அவசரம்? நீங்களா? வாங்க உள்ள வாங்க. மா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நேத்து ஒரு முடியாத சூழ்நிலைன்னு எனக்கு கால் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு பாரு. நீ கண்டிப்பா மாறிடுவாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா பாவம், கொஞ்சம் பயந்துருப்ப. வள்ளியக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கால் பண்ணி சொன்னாங்க. இங்க பயந்தது, அழுதது, முருகா முருகான்னது. ஏமா, எத்தனை பேர் வந்து பேசினாலும் எந்த அளவுக்கு சண்டைக்கு நிக்கிறீங்க, எப்படி மல்லு கட்டுறீங்க. ஆனா பேயின்னு சொல்லிட்டா பயமா இருக்கா? என்னம்மா நீங்க? எனக்கு என்னமோ சிரிப்பு தான் வருது. ஆனா அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் முடியாத சூழ்நிலையில எங்களை தேடிதானே போன் பண்ணிருக்க. சீக்கிரம் மாறணுமா. ஆரம்பத்துல இருந்து நீ என்னென்ன தப்பு பண்றியோ, என்னென்ன பண்றியோ எல்லாத்துக்கும் கூடயே இருந்து நானும் எல்லா தப்பும் பண்ணிருக்கேன். அப்பவே நான் கொஞ்சம் மாறி இருந்தேனா நீயும் மாறி இருப்ப. நானும் உனக்கு துணையாதாமா நின்னேன். என் ஸ்வேதாமா வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில மாற்றம். ஆனா அம்மா, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்ப இருந்ததுல சந்தோஷம் கிடையாதுமா. நீ இப்ப அனுபவிக்கிற வாழ்க்கையும் சரி. கண்டிப்பா இதுல சந்தோஷம் இல்லம்மா. குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுதான் சந்தோஷம். நான் மாறினதும் என் அண்ணனா திருவந்தான். என்ன பார்த்தாலே பயப்படுற என் தங்கச்சி அண்ணான்னு பாசமா கூப்பிடுறா. என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றா. அதை விட சொந்தமா பெரியப்பா பெரியமா என்னோட அப்பா என்கிட்ட கேட்டுட்டு தான் இப்ப எந்த முடிவுனாலும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எனக்குள்ள மாற்றம் வந்த பிறகுமா இந்த லைஃப் தான் நல்லா இருக்கு. சொர்க்கம்னா இதுதாமா. நீ தப்பு கணக்கு போட்டு வாழ்ற. உன்னை நான் மாத்தணும். ஏன்னா உன் கூட சேர்ந்து தப்பு பண்ணது நானும் தான். அதனால உன்னை மாத்தி நல்லபடியா நல்ல வாழ்க்கை வாழ வைக்கிறது உன் பிள்ளையா என் கடமை. கண்டிப்பா உன்னை மாத்துவேமா. இனி வர காலத்துல நீ சந்தோஷமா இருக்கணுமா. குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறதா சொர்க்கம்னு நீயும் உணரணும். கண்டிப்பா நடக்கும். முந்திலாம் பால்கனிக்கு வந்தா சிவானிய பாப்பேன். இப்பெல்லாம் வர வர சக்தியை தான் பார்க்க முடியுது. எதுக்கு டெய்லி பால்கனி வந்து உட்காந்துறான்? அதுவும் இல்லாம ஏதோ சின்சியரா யோசிக்கிற மாதிரி இருக்கே. என்னவா இருக்கும்? நேத்து நைட்டு நம்ம சிவானி கிட்ட போன் பேசிட்டு இருக்கோம். மொத்தல லைன்ல அம்மா வராங்கன்னு சொன்னா. எதுக்காக சிவகாமி சிவானிக்கு போன் பண்ணணும்? என்ன நடக்குது? ஒருவேளை சிவகாமி ஏதாவது பிளான் பண்றாளோ? அது ஏதாவது தெரிஞ்சுதான் சக்தி அப்செட்ல இருக்கானா? டெய்லி ஏதோ திங்க் பண்றான். என்னன்னு தெரியலையே. சக்தி கிட்ட பேசுவோமா?
என்ன பேசலாம்? ஓகே ஓகே, இன்னைக்கு சிவானி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவோம். சக்தி கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி அப்படியே பேச்ச ஆரம்பிக்கலாம். ஹலோ, ஹாய் ஹாய் சக்தி. ஹா ராம், குட் மார்னிங். குட் மார்னிங் சக்தி. என்ன சக்தி, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராம். சக்தி, ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராம். சக்தி, நானும் சிவானியும் நேத்து நைட்டு போன் பேசிட்டு இருந்தோம். அப்போ அம்மா லைன்ல வராங்கன்னு சிவானி சொன்னா. என்ன சக்தி, ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக உங்க அம்மா சிவானிக்கு கால் பண்ணணும்? ஓ அப்படியா, அம்மா சிவானிக்கு கால் பண்ணாங்களா? ஆமா சக்தி. ஓகே ஓகே, சிவானி இன்னும் தூங்குறா, அதான் என்கிட்ட சொல்லல. இல்ல சக்தி, ஏதாவது ராம், ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா நேத்து கால் பண்ணாங்கன்னா அது வேற விஷயம். அது நான் ஒரு நாள் சொல்றேன் ராம். ஓ அப்படியா, சரி சரி ஓகே சக்தி. ராம், சொல்லு சக்தி. இன்னைக்கு உனக்கு ஒர்க் இருக்கா ராம்? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியுமா? என்ன சக்தி சொல்லு. இல்ல, சிவானி காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னா, உன்னால கூட்டிட்டு போக முடியுமா? எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு. இப்ப போனேன்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். உன்னால முடிஞ்சாவா? ஏன் சிவானி எங்கேயும் கூட்டிட்டு போறதை விட எனக்கு என்ன வேலை இருக்கு? ராம், சக்தி, நான் ஃப்ரீ தான், கூட்டிட்டு போறேன். சரி ராம், சிவானிய 10 மணிக்குள்ள கிளம்ப சொல்றேன். சரி சக்தி. ராம், கொஞ்சம் கவனம் பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி சக்தி, நான் பாத்துக்கிறேன். ஓகே ராம். சரி சக்தி, அப்புறம் பார்க்கலாம். சரி ராம். பிரச்சனை ஒண்ணு இல்லைங்கிறான், சிவானிய பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாங்குறான். ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இல்ல நாம தான் தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்புறோமா? சரி சரி, எதையும் யோசிக்க வேணாம். சிவானிய நல்லா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நாம பாத்துக்கலாம். யார் வந்து என்ன பண்ணிருவா? ஆனா வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறேன் சக்தின்னு கேட்போன்னு பார்த்தேன். ஆனா சக்தியா கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டான். உண்மையிலே சக்திக்கும் திருவுக்கும் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை. முழுசா நம்புறாங்க. அவங்களோட தங்கச்சி என் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு. ஆனா சிவானி, நீ என் கூட இருக்கும் மொத்தல நானும் என் லட்டுமாவும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். அதுதாமா உண்மை. சீக்கிரம் கிளம்பணும். லட்டுக்குட்டிய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே சிவானிய கூட்டிட்டு போயிட்டு வரலாம். 12 மணிக்கு பாப்பாவை கூப்பிட கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே, சீக்கிரம் போய் கிளம்புவோம். அம்மா பண்றது கொஞ்ச நஞ்ச சேட்டையா? பாரு, ராம் கூட சந்தேகப்படுறான். ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறான். ஐயோ அம்மா, நேத்து நீ பேய்க்கு பயந்து எங்களுக்கெல்லாம் போன் பண்ணேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சரி ஓகே, நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். ஆபீஸ் கிளம்புவோம், லேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் சிவானி கிட்ட போய் சொல்லணும். 10 மணிக்கு கிளம்பு, ராம் வந்து கூட்டிட்டு போவான்னு. ஓகே ஓகே, போய் சொல்லிட்டு நம்ம ஆபீஸ் கிளம்புவோம். வாங்கங்க வாங்க. என்ன காலையில சீக்கிரமாவே இருக்கு? சீக்கிரமா? என்ன சிவகாமி, மணி என்னன்னு தெரியுமா? என்ன இவ்வளவு நேரமா தூங்குன? அது வந்துங்க, ராத்திரி ஃபுல்லா என்னது? என்ன? இல்ல ஒண்ணு இல்ல, ஒரே தலைவலி, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ண, எல்லாம் சரியா நடக்கிற வரைக்கும் தலைவலி இருந்துகிட்டு தான் இருக்கும். தலைவலிய போக்குறதுக்கு நாம என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். நீங்க தான் எல்லா விஷயத்துக்கும் என் கூட இருக்கேங்கிறீங்களே, என்ன எல்லாத்தையும் பார்த்து பண்ணிரலாம். ஆமாமா, இப்ப கூட உன்கிட்ட ஒண்ணு வாங்க தான் வந்தேன். என்னங்க? உன் பொண்ணோட சர்டிபிகேட்லாம் இருக்கா? சர்டிபிகேட்டா? எதுக்கு? என்ன சிவகாமி, எதுக்குன்னு கேக்குற? ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட சொல்லணுமா? இல்ல சர்டிபிகேட் எதுக்குன்னு. உனக்கு எல்லாம் ஓகே தானே? இப்படிதான் பிளான், இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொன்னதுக்கு எல்லாம் சரி சரின்னு சொன்ன. இப்ப என்ன, ஏன் எதுக்குன்னு காரணம் கேக்குற? இல்ல நீங்க சொன்ன எல்லாம் ஓகே, அவளோட சர்டிபிகேட் கேக்குறீங்களே, அதான் எதுக்குன்னு. எல்லாம் நல்லதுக்கு தான். நான் எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு நீ நம்புறியா? ஐயோ, இப்பைக்கு நான் நம்புற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நம்புடி நம்பு. உன் நம்பிக்கை தான் என்னோட மூலதனம். இந்த நம்பிக்கையை வச்சு நான் என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உனக்கே தெரியாம எல்லாம் நடக்கும். உன் சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டேன். இனி உன் மவ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சிவகாமி, போட்ட முதல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. உனக்கு லட்சக்கணக்குல லாஸ்னா எனக்கு கோடி கணக்குல லாஸ். எப்ப இதெல்லாம் மீட்டு கொண்டு வர போறோமோ. ஆனா சிவகாமி, என் காசு நான் எடுக்கிறேன்னு என்னமோ, உன் சொத்தெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஓகேவா? என்னங்க இத நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நீங்களே பாத்துக்குவீங்க. இது போதும் சிவகாமி, உன்னை எப்பவும் நான் கைவிட மாட்டேன். சரிங்க. சரி சரி, நீ இப்ப சொல்லு, உன் மவ சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கியா? ஒரிஜினல்லாம் இருக்காது. ஜெராக்ஸ் வேணா இருக்கான்னு தேடணும். ஏன்னா அந்த நாய் படிக்க போறேன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. சிவகாமி, ஜெராக்ஸ்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவளோட சர்டிபிகேட் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. முக்கியமா பிரெத் சர்டிபிகேட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் பாக்குறேன். போ நீ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரிங்க. அம்மா, உன் வீட்டுல வேலை பாப்பாளே அந்த நெடுமாடு, அவ எதுக்கு வெளியே வாசல்ல உட்காந்துருக்கா? என்ன, வள்ளி வெளியே வாசல்ல இருக்காளா? ஆமா. ஏன் உனக்கு தெரியாதா? நீ வெளியே போச்சோலையா?
இல்ல இல்ல, நான் தான் போ சொன்னேன். ஒரு வேலை விஷயமா போ சொன்னேன். அதான் இருக்கா போல. நான் பாத்துக்கிறேன். சரி சரி முத இந்த சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வந்து கொடு. நான் கிளம்புறேன். என் மகன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இதோ 2 நிமிஷங்க உட்காருங்க, நான் தேடி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ டேய் டேய், இங்க பாருடா குட்டி பையா. உன்ன வெயில்ல காமிக்கிறதுக்காக நாங்க இத்தனை பேர் வந்து நின்னா, நீ என்னடா இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்க? சாந்தி, அதான் பார்த்தேல, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்தாரு. இப்ப காலையில விடிஞ்சதுல இருந்து தூக்கம் ஆரம்பிச்சாச்சு. ஆமாக்கா, நைட்டு நம்ம ஒருத்தரையும் தூங்க விட்டானான்னு பாருங்க. பொடி மனுஷன் அழுது அழுது எல்லாத்தையும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு இப்ப யாரும் என்னமோ பேசுங்க, நான் தூங்குறேன்னு தூங்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா சித்தி, பொடி மனுஷன்தான். ஆனா ராணிய ஒரு வழி படுத்திட்டு தான் வந்திருக்கான். ஏ வீரையா, சும்மா அவன் நாட்டுக்கு வந்துட்டா ஞாபகம் வச்சுக்குவீங்களா? இப்படி கொஞ்சம் உங்களெல்லாம் பிபி ஏத்தி வெளியே வந்தாதான் வருஷம் பிறந்த நாளுக்குலாம் நீ அப்படி பண்ணடா இப்படி பண்ணடான்னு ஆளாளுக்கு பேசிக்குவீங்க, ஞாபகப்படுத்திக்குவீங்க. ஓஹோ சாந்தி, சரிதான். அஜுவோட பிறந்தநாளுக்கு நீ ஒரு கதை சொல்லுவியே, அந்த மாதிரி. ஆமா ஆமா, அதே மாதிரிதான். ஆனா அது கதை இல்லைங்க, நிஜம். ஆமா ஆமா. ஆனா சாந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுசா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ஜீவன். என் காலம் முடியங்குள்ள என் பையன் கல்யாணத்தை பாத்துற மாட்டேன். நானு அவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என் பேரனையே பாத்துட்டேன். இனி எனக்கு எந்த ஆசையும் இல்ல. நாளைக்கே எதுவும் ஒண்ணுனா கூட சந்தோஷமா போவேன். மா, என்னம்மா என்ன பேசுறீங்க? இல்லையா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டுமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. பேரனை பார்த்தா போதுமா? இனி அவன் விளையாடுறது பேசுறது இதெல்லாம் கேட்க வேண்டாமா? எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைங்க. சரியா, இருந்தாலும் இதுவே எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சரிம்மா, அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க. மனசு கஷ்டமா இருக்குமா? ஆமாக்கா, பேர வந்திருக்கிற நேரம் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இனி நாம தான் நம்ம பேர பிள்ளைக்கு எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைங்க. சரி சாந்தி, அத நினைக்காமையா? அவ்வளவுதான்க்கா, இனி இப்படி பேசாதீங்க. சரிம்மா. அப்புறம் வீரையா, எத்தனை மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம்? சித்தி, சாப்பிட்டு விட்டு ஒரு 10 மணிக்கு மேல கிளம்புவோம். நீங்க முகூர்த்த தேதி ஏதாவது குறிச்சு வச்சிருக்கீங்களா? வளர்பிற முகூர்த்தம் எதுனாலும் சரிதான். அவங்க சொல்றத நம்ம பாத்துக்குவோம். லீவு நாளா இருந்தா நல்லா இருக்கும் அத்தானி என் மருமக சொன்னா. அதே மாதிரி லீவு நாள்னா ரொம்ப சந்தோஷம். ஏன் நம்ம சரின்னு சொல்லிடுவோம். சரி 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 சித்தி, அப்படா நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். அம்மா, நீங்களும் வந்துருங்க. சரியா, நான் வராமையா? பக்கத்துல தானே, போனதும் வந்துருவோம். ராணியோட அம்மா இப்ப வாரேன்னு இருக்கா. வந்ததும் நாம அப்படியே கிளம்பிடுவோம். சரிங்கம்மா. ஏன் கல்யாணமாக்கா, ராணி எதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அது ஒண்ணு இல்லடி, அவ வீடு ஒரு பத்தி ரூம் தான். அதுல அவங்க அப்பா அம்மா இவ பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறது சிரமமா இருக்கும். இன்னொரு வீடு பக்கத்திலே பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு, நம்ம வீடு தான் இவ்வளவு பெருசா இருக்கே, அதனால இங்கே இருக்கட்டும், டெய்லி நீ வந்து பாத்துட்டு போன்னு சொன்னேன். ராணி வீடும் இதோ அடுத்த தெருவு தான். அதுல எதுக்கு இன்னொரு வீட புடிச்சுக்கிட்டு? சரிதான் சரிதான், இதுவும் வாஸ்தவம் தான். உங்க பேரனை விட்டுட்டு உங்களால இருக்க முடியாது, அதனால இது உங்களுக்கு ரொம்ப தோதா போச்சு. ஆமா சாந்தி, இவன் வெயில்ல கண்ணை திறந்து பாப்பான்னு பார்த்தா நல்லா கண்ணை மூடிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். சரி வா சாந்தி, அவ அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுவோம். அப்பதான் ராணியோட அம்மா வந்ததும் சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போக முடியும். சரிக்கா, வாங்க. சாந்தி, கிளம்புனதும் எனக்கு போன் பண்ணு. அது வரைக்கும் நான் வீரையா கூட தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சரி சரி, நான் போன் பண்றேன், அப்புறம் வாங்க. உள்ள போகும் போதே வாரியாராம் கேட்டா, அப்பவே கூட போயிருக்கணும். கிட்டத்தட்ட 1 hour அப்படி வெட்டியா உட்கார்ந்துருக்கேன். இன்னும் எப்போ வருவான்னு தெரியலையே. இன்னும் 1 hourக்குள்ள வீட்டுக்கு போனாதான் லட்டு குட்டிய ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணும். ஓகே, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். லேட் ஆகுதுன்னா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்படியே எத்தனை 5 minutes போகுதுன்னு தெரியல. சிவானி, ராம், ஹே ராம். என்னம்மா வாங்கியாச்சா? ஓகே ராம். போலாமா? சரி வா. ராம், என்னம்மா? எதுக்கு லேட் ஆச்சுன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு லேட் ஆச்சுனா அதையும் கேட்கணுமா? ஆமா ராம், உள்ள போய் 1 hour இருக்குமா? இருக்குமே. 1 hour இன்னும் இவள காணுமேன்னு புலம்பிட்டு இருந்திருப்பியா? அது புலம்புனியா இல்லையா? அப்பனா எதுக்கு லேட்டுன்னு கேளு. சிவானி, 1 hour ஆச்சு, இன்னும் காணுமேன்னு புலம்பிட்டு தான் இருந்தேன். ஆனா அது எதுக்குன்னா உன் கூடயே உள்ள வந்திருக்கலாமேன்னு நினைச்சுதான். ஏன் கூட உள்ள வந்திருக்கலாம்னா? ஆமாமா, தனியா எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க? வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க. ஓ, பாத்துட்டு போனவங்களா கேர்ள்ஸா பாய்ஸா?
பொதுவா இந்த காலேஜ்ல கேர்ள்ஸ் தான் அதிகம். சொல்லு சொல்லு, யார் உன்னை பார்த்துட்டு போனா? ஆ சும்மா சொல்லு, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். அடி வாங்குவ. நீ எங்க இருக்கியோ அங்க மட்டும்தான் என் பார்வை இருக்கும். மிச்சம் எந்த பக்கமும் போகாது. அப்படியே போனாலும் அந்த பார்வை தப்பா இருக்காது. ஹோ, ஏ ராம், அப்பனா நீ ஸ்ரீராமனா? ஓய், என்னோட பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? சிவானி, உன்னை நான் என் மனசுல ஏத்துக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால இந்த மாதிரி பேச்செல்லாம் வேணாம் ப்ளீஸ்மா, எனக்காக. ராம், இதெல்லாம் ஜாலியா பேசுறது. நீ ஏன் கஷ்டப்படுற? அதை விட எப்ப பார்த்தாலும் பாஸ்ட் பாஸ்ட்ங்கற. அதெல்லாம் மறந்துரு ராம். நிஷா இருந்த இடத்துல நான் இருக்கேன், அத மட்டும் நினை. எப்பவுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத. இல்லம்மா, நீ பக்கத்துல இருக்கும் போதுல நான் இப்படி ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருந்தாலும் விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் பேச வேண்டாம். என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்க, அதுவே போதும். பாரா, எந்த பொண்ணு போச்சு பாத்தியான்னு தான் கேட்டேன். உடனே கற்பனை எங்கெங்கயோ போகுது. ஏ ராம், கிட்டா நீ ஏன் ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்க சொல்லுவ போல? ஓய், என்ன என்ன? அடி வாங்குவ. நீயா பேசி என்ன வம்பிழுக்கிறியா? ஆமா. ஆமாவா? ஆமா ராம், இந்த மாதிரி எல்லாம் பேசுனா நீ கோபப்படுவியா சண்டை போடுவியான்னு பார்க்கலாம்டா. கோபப்படுவியா சண்டை போடுவியாவா? ஓய், என்ன உனக்கு? அது ஒண்ணு இல்ல ராம், நம்ம ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சதும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டோம். உன்னை பார்த்தாலே நான் திட்டுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் சண்டையே போட்டுக்கல. அதுவும் இல்லாம நீ என்ன திட்டினது கூட இல்ல. ஏ ராம், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாமா? இப்பவே சண்டை, அடுத்த நிமிஷமே சமாதானம். ஓகேவா? ஆனா நல்லா சண்டை போடணும். நீ என்ன திட்டணும், நான் உன்னை திட்டணும். வா வா, சண்டை போடலாமா? என்ன ஆசை இதெல்லாம்? இல்ல, காலேஜுக்குள்ள போனேனா அங்க ரெண்டு பேர் லவ்வர் போல. ஒரு பொண்ணும் பையனும் அழகா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாம அது மாதிரி சண்டையெல்லாம் போட்டதே இல்ல. சண்டை போடலாமா? என்னலாம் ஆசை வருது? எப்படிமா? அதெல்லாம் அப்படிதான். சண்டை போடலாமா? எல்லாம் ஓகே தான். மணி ஆகுது, லட்டு குட்டிய கூப்பிடணும். என்ன பண்ணலாம்? அதெல்லாம் அப்பவே போன் பண்ணி ஸ்வேதாவை கூப்பிட சொல்லிட்டேன். என்னது, ஸ்வேதாவை கூப்பிட சொன்னியா? ஆமா ராம். ஏமா? நம்ம போக முன்ன பின்ன ஆகும். ஏன் அபிக்குட்டி அங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவா? ஏய், இப்ப பைக் எடுத்தா கூட 20 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடலாம். அபிக்குட்டிய கூப்பிட இன்னும் 1 hour டைம் இருக்கு. ஹோ, 20 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடலாமா? ஆமா. சரி சரி, வேற எங்கேயும் போக வேண்டியல. வேற எங்க போனோம்? அதான் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டேல, வா போலாம். சரி வா, கூட்டிட்டு போறேன். எங்க? சிவானி, நீ கடைக்கு போகணும்லாம் ஆசைப்பட மாட்ட. என் கூட வண்டியில சுத்தணும், அவ்வளவுதானே? எனக்கு தெரியும். வா போலாம். அப்புறம் சண்டை போடலாம்னு சொன்னேல. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நிஜமா? சண்டை போடணும். சண்டை தானே? நல்லா திட்டணும், அவ்வளவுதானே? 2 அடி கூட சேர்த்து அடிக்கிறேன். ஓகேவா? ஐயோ, அடியா? வேண்டாம் வேண்டாம், சண்டைய பத்தி இப்ப யோசிக்க வேணாம். ஃபியூச்சர்ல பாத்துக்குவோம். சரி ஓகே, வா கிளம்பலாம். ராம், ஏதாவது ஸ்நாக்ஸ் கடையில நிப்பாட்டு. என்னம்மா, என்ன வேணும்? எனக்கு வேண்டாம் ராம், அபிக்குட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம். சரிம்மா, வா உட்காரு. அப்பாடா, இங்கதான் இருக்கியா? அந்த லட்சுமி அனுப்பிச்சு வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வரங்குள்ள எங்கேயும் போயிருவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எப்படியாவது இவளை உள்ள புடிச்சு போடணும். ஆள் இல்லாம இன்னைக்கு நைட்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுப்பா. இப்போ வரைக்கும் எனக்கு மர்மமாவே இருக்கு. நேத்து நடந்தது கனவா நிஜமானு? ஐயோ, சரி சரி, இவட்ட பேசுவோம். வள்ளி, ஏ வள்ளி. வந்துட்டியா? வாடி வா. ஏ வள்ளி, கூப்பிடு கூப்பிடு, இன்னும் 10 தடவை கூப்பிடு. இனி இந்த வள்ளியோட தேவை உனக்கு தேவை. அதனால கூப்பிடு கூப்பிடு. திமிரு திமிரு, அது கேட்காத மாதிரி எப்படி படுத்து கிடக்கா பாரு. எப்படிதான் இப்படி வெறும் தரையில படுத்து கிடக்காளோ? சீச்சி, என்ன பண்ணி தொலைக்க? இவளதான் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு மேய்ச்சி, இவளை அதுவும் கெஞ்சி இந்த அளவுக்கு நம்ம நிலைமை போச்சு. செவடி, இன்னொரு 4-5 தடவை கூப்பிட்டாதான் என்னன்னு கேப்பா. கூப்பிட்டு தொலைவோம். ஏ வள்ளி, வள்ளி. பொடி பொடி பொண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. அடியே, ரொம்ப ஓவரா பண்ணாத. எழுந்துருடி. வாட் சிவகாமி, எழுந்திருக்கவோ உன்கிட்ட பேசவோ நான் இங்க வரல. போ போ, வீட்டு வாசல்ல வந்து நின்னா என்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கிய மூஞ்சில எறிறேன்னு இல்ல. ஓ, எடுத்துட்டு வந்து எரி.
அதுக்காக தான் அப்பல இருந்து இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போ சிவகாமி போ. ஏய், நான் இப்ப சொன்னேன். என்னது? இங்க பாரு, நேத்து ஒரு பேச்சு வாக்குல ஏதாவது சொல்லிருப்பேன். அதுவும் அந்த மனுஷன் இருந்தான், அவன் மேல உள்ள கடுப்புல உன்கிட்ட ஒரு 4-5 வார்த்தை பேசியிருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வராம இருப்பியா? நீ நல்லவனா? என் ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டா? ஆமா வள்ளி, என் ஃப்ரெண்டுனா நீ என்ன பண்ணிருக்கணும்? நைட்டு நான் வீட்டுல தனியா இருந்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நேத்தே வந்திருக்கணும். நைட்டு நான் உன்னை எந்த அளவுக்கு எதிர்பார்த்தேன் தெரியுமா? சிவகாமி நிஜமாவா? ஆமா வள்ளி. சிவகாமி வள்ளி. ஏ சிவகாமி, நிஜமாலே நான் உன் ஃப்ரெண்டா? ஆமா வள்ளி. ஐயோ, என் ஃப்ரெண்ட நான் தான் புரிஞ்சுக்கலையா? கோபமா பேசுறேனே நினைச்சுக்கிட்டேன். சரி சரி, இனி உன்னை விட்டு போக மாட்டேன். நீயும் என்ன திட்டக்கூடாது. சே, இனி எப்படி திட்டுவேன்? உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். சரி சரி, அப்பனா ஓகே, நான் உன்னை வீட்டுக்குள்ள வாரேன். வா வள்ளி, இனி என்னை விட்டுட்டு போகாத. எனக்கு இப்ப இருக்கிறது நீ மட்டும் தானே? ஆமால. ஆமா வள்ளி. சரி சரி, இனி நான் போக மாட்டேன். சரி வா, வீட்டுக்குள்ள போலாம். ஏ சிவகாமி. என்ன வள்ளி? இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த மொட்டாச்சி வந்துட்டு போச்சே, சரவணா அம்மா. அவதான். அவ எதுக்கு வந்தா? ஏதோ கையில ஃபைல் எல்லாம் கொண்டு போனா. அது எதுக்குடி? அது எதுக்கு நீ கேக்குற? என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? கோபத்தெல்லாம் மறந்து உள்ள வான்னு கூப்பிட்டா உடனே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவியோ? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. வா, வீட்டுக்குள்ள வந்தே உன் வேலையை மட்டும் பாரு. சிவகாமி, சிவகாமி, அப்பனா நீ சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்லு சிவகாமி. பொய்யா? என்னடி சொல்ற? நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு சொன்னிய சிவகாமி. நீதான் என் உயிர்னு சொன்னிய சிவகாமி. நீ இல்லாம நான் இல்லைன்னு சொன்னிய சிவகாமி. இப்போ நீ. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாலே. அடியே, இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த மொட்டாச்சி இப்ப என்ன வாங்கிட்டு போனா அது எனக்கு தெரியணும், சொல்லு. ஆனா நீ எல்லாம் இருக்கியாடி? சீ, அது என் ஆபீஸ்ல உள்ள முக்கியமான ஃபைலு. போதுமா? உன் ஆபீஸ் பைலா? லூசு சிவகாமி, என் ஆபீஸ மூடிதான் பல கோடி வருஷம் ஆச்சே. அடியே, அதான் எப்பவோ இழுத்து மூடிட்டு வந்துட்டே, அது என்ன ஃபைலு? இந்த பக்கி நம்ம கிட்ட டீடைல் எல்லாம் வாங்கி யார்கிட்டயா சொல்றான்னு நினைக்கிறேன். யார்கிட்டயா இருக்கும்? ஆனா கண்டிப்பா இந்த மனுஷங்கிட்ட மட்டும் கிடையாது. அது எனக்கு நல்லா புரியுது. வேற யார்கிட்ட சொல்லுவா? இவ யாரோட ஆளு? ஏய், என்ன வாய்க்குள்ளே புலம்புற? சொன்னா நான் வாரேன், இல்ல நான் இடத்த காலி பண்றேன். அரட்டியா? இருடி. இங்க பாரு, நான் உண்மையை சொல்லிடுறேன். என் இடம்லாம் எல்லாத்தையும் வித்துட்டேன்னு சொன்னேன்ல, அது சும்மா சொன்னேன். இன்னும் 1 ஏக்கர்ல ஊருக்குள்ள ஒரு இடம் வச்சிருக்கேன். அதான் அதோட பத்திர டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை வச்சு திரும்பவும் பிசினஸ் பண்ணலான்னு. அடக்கூ முட்டை, இன்னும் உனக்கு பிசினஸ் ஆசை விடலையா? ஓகே ஓகே, அந்த இடமும் ஸ்வாஹா. அப்புறம் அதோட நிறுத்திக்காத, இந்த வீட்டை வித்தும் பிசினஸ் பண்ணிடு, அப்பதான் இதுவும் ஸ்வாஹா. அறிவு கட்ட சிவகாமியா இருக்கியே. ஐயோ சிவகாமி. சரி சரி, சொல்லிட்டல. ஓகே, இப்படிதான் இருக்கணும் ஃப்ரெண்டுனா. எதையும் என்கிட்ட மறைக்க கூடாது, ஓகே? அப்புறம் இன்னைக்கு என்னால சமைக்கலாம் முடியாது. நீ என் ஃப்ரெண்டு தானே, இன்னைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு சமைச்சு கொடு. நாளையில இருந்து என் வேலையை நான் பாத்துக்கிறேன், ஓகே? வா 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 சிவகாமி. போடி, வாரேன். ஓகே ஓகே. இவ எதுக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் கேக்குறா? இத்தனை நாள் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து நாம பேசுறது எல்லாத்தையும் கவனிச்சா, இன்னைக்கு அவளுக்கு என்னன்னு தெரியலன்னு நம்ம கிட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கிறா. நல்ல வேலை, நாம கொடுத்ததெல்லாம் சிவானியோட சர்டிபிகேட்னு சொல்லக்கூடாது. அது உனக்கு தெரியாது வள்ளி. யார் அனுப்பி இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனா தெரியும் போது உனக்கு இருக்கு. இனி இவளை கோச்சிக்கவும் கூடாது, பகச்சிக்கவும் கூடாது. இவ போக்குலே போகிறேன் வள்ளி. நான் பைத்தியமா இருக்கலாம், ஆனா பைத்தியத்துக்கே வைத்தியம் பார்க்குற டாக்டராகவும் இருப்பேன். இனி உன்னை கவனிச்சுக்கிறேன். ராம், என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஏமா? இல்ல, வண்டியில இவ்ளோ தூரம் லாங்கா கூட்டிட்டு வந்து ஸ்பெஷலா இங்க நிப்பாட்டி இருக்கேனா? அப்படி என்ன இங்க ஸ்பெஷல்? இங்க எல்லாமே ஸ்பெஷல் தான். சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். எனக்கு எப்பவுமே ரோட்டு கடை செட் ஆகும். உனக்கு? நீதான் ராம். என்னமா? உனக்கு எது செட் ஆகுதோ அதுவே தான் எனக்கும். சரி, இங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோ. இந்த பக்கம் ஃபுல்லா வளையல், பொட்டு, கிளிப்பு, உனக்கு தேவையான எல்லாம் இருக்கு. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா சாப்பிடறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் போலாம்? சாப்பிடவே போயிடலாமா? ஏமா? பசிக்கும்ல. ஏதாவது நொறுக்கு தீனி இல்லாட்டி கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி. நொறுக்கு தீனி ஓகே. கூல் ட்ரிங்க்ஸ் பதிலா இளநீ சாப்பிடுறியா? ஓகே ராம். சரி வா, ஃபர்ஸ்ட் இளநீ சாப்பிடலாம். அப்புறம் வந்து உனக்கு இங்க என்ன தேவையோ அதை வாங்கிக்கோ. ராம்,
எனக்கு பொதுவாகவே இதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்ன பார்த்தேல, சிம்பிளா ஒரு பொட்டு, எப்பவுமே ஏத்து பிடிச்ச ஒரு குதிரைவாளு, அவ்வளவுதான் ராம். மிச்சப்படி கிளிப்பு, செயின், வளையல் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டேன். இனி வேணா உன்னை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் வாங்கி கொடு. ஏன் சிவானி, இப்பவே போடு, ரொம்ப அழகா இருக்கும். கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டு, அப்புறம் கழுத்துல ஒரு சின்ன செயின், கம்மல் மட்டும் கொஞ்சம் பெருசா, அது என்ன ஜிமிக்கி, அது உனக்கு அழகா இருக்கும். அப்புறம் இந்த பிளாக் கலர் பொட்டுக்கு பதிலா ரெட் கலர் வச்சேனா இன்னும் அழகா இருக்கும். ஓ, ஏன் ராம், பொண்ணுங்க கண்ணாடி வளையல் போட்டா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? கண்ணாடி வளையல் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கும்போது, அப்புறம் சின்ன சின்ன வேலை செய்யும் போது அந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். உனக்கும் பிடிக்கும்னா வாங்கி தரேன், போட்டுக்கோ. உனக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராம். கல்யாணம் முடிஞ்சதும் வாங்கி கொடு. டெய்லி கட்டுற சிலைக்கு மேய்ச்சா கை நிறைய வளையல் போடுறேன். சரி, போலாமா? வாமா. ராம், சாரிமா. காலு. ராம், காலையே மிதிச்சிட்ட. சாரிமா, தெரியாமதான். ஓஹோ, தெரியாம மிதிச்சிட்டு தான் சிரிப்பாங்களா? உண்மையை சொல்லுறான், வேணும்னு தானே மிதிச்ச? இல்லம்மா, நீ கத்துனத பார்த்து சிரிச்சேன். ராம், நான் வழியில கத்துனது உனக்கு சிரிப்பு வருதா? உன்ன எப்படி? ஏய், வலிக்குது. எனக்கும் அப்படிதானே இருந்தது. ஓஹோ, இரு உன்ன. ஹே ராம் வேண்டாம், ஹே ராம் வேண்டாம். ஏய், எப்படி? உன்ன. ஏய் சிவானி. ராம், இது நல்லா இருக்குல்ல? நமக்கு நல்லா இருக்கு. போறவங்க பாக்குறவங்க நாம ரெண்டு பேரும் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்திருப்போம்னு நினைப்பாங்க. ஹே ராம், பைத்தியம்னா? ஆமா. ஐயோ, வேண்டாம், அப்பனா இதோட முடிச்சுக்குவோம். சரி ராம், போதும். சிரிச்சு வயிறு வலிக்குது. ராம், இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி நான் சிரிச்சதே கிடையாது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ராம், இந்த அளவுக்கு சிரிச்சிருக்கேன். ஆமா சிவானி, நானும் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிருக்கேன். ஓ, சரி வா, போய் சாப்பிட்டு வரலாம். சரி ராம். எங்க ராம்? அந்த ரோட்லமா, அங்க ஒரு இளநீ கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டு வருவோம். ஏய், இந்த பக்கம் பைக் இங்கதான் நிக்குது, பைக் எடுத்துட்டு போலாம். ராம், இங்கனக்குள்ள தானே, நடந்து போலாம். பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போலாம். திரும்ப இங்க நடந்து வந்து பைக் எடுத்துக்கலாம். சரிம்மா, வா. சிவானி, நீ இங்கே இரு. ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ராம், நானும் வாரேன். இல்லம்மா, நீ இங்கே இரு. இத கிராஸ் பண்ணா அங்கிட்டு ஹைவேஸ் ரோடு, அதனால நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன். ஏன் ராம், எனக்கு என்ன ரோடு கிராஸ் பண்ண தெரியாதா? நான் மட்டும் தான் ஓடியே போய் வாங்கிட்டு வந்துருவேன். உன்னையும் கூட்டிட்டு போகணும்னா கைய புடிச்சு பார்த்து கூட்டிட்டு போனோம். லேட் ஆகும், நீ இங்கே நில்லு. இப்பவே இப்படி எல்லாம் பாக்குற? அம்மா தாயே, வேண்டாம், கூடயே வா, கூட்டிட்டு போறேன். சும்மா சொன்னேன் ராம், வாங்கிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். ராம், பாத்து. நீ அங்கேயே நில்லு. சரி ராம். இவ்வளவு ஸ்பீடா கார் எதுக்கு? ராம், தள்ளி போ. என்னம்மா? தள்ளி போ ராம், கார். ராம். ஏய் சிவானி. ராம், தள்ளி போ. சிவானி. சிவானி எழுந்துருடி. சிவானி. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது, காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது. காலம் எந்த கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது, காதல் என்னை விட்டு எங்கு சென்றது. கடவுள் வந்த பூமி மீது வாழும் போதிலும் காதல் தோல்வியாகும் போது சாக தோன்றிடும். காதலின்றி பூமி மீது வாழ நேர்ந்திடும். கொஞ்ச நேரம் கூட நரகம் போல மாறிடும். உனக்கு ஒண்ணும் ஆகல, இங்க பாரு, நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன். சிவானி. சிவானி, உனக்கு ஒண்ணு இல்ல. இரு, இப்ப ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஒண்ணு இல்ல சிவானி. கார் வேற வழி இல்ல, தூக்கிட்டு போயிட வேண்டியதான். ராம், உனக்கு
உனக்கு ஒண்ணு இல்லையே சொல்லு ராம், நீ நல்லா இருக்கேல? சிவானி, இல்லம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எனக்கு ஒண்ணு இல்ல ராம், நீ நீ அழாத.